ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி பச்சடி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. தக்காளி பச்சடி ஈஸியாக என்னென்ன பொருளை வச்சு பண்ணலான்னு பார்க்கலாம். தக்காளி நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இப்போ ஒரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு போட்டுக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடுகு நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு பிறகு நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் ஒரு வெங்காயம் தாங்க எடுத்தேன். பெரிய வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை முழுசாக போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அது கொஞ்சம் பொன்னிறமாக மாறும் போது நம்ம கருவேப்பிலையை எடுத்து வச்சுருந்தோம்ல, ஸோ நம்ம கருவேப்பிலையை இது கூட சேர்த்திக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கணும். கருவேப்பிலை கூடயே பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவும் நம்ம இது கூடவே சேர்த்திக்கலாம். பச்சை மிளகா நீட்ட வாக்கில் நான் 2 மிளகாய் எடுத்திருந்தேன். 2 மிளகாவும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இங்கே பார்த்திங்கன்னா தக்காளி ரொம்ப பெருசாகவே இருக்கும் கத்தாரில். அதனால் நம்ம 2 தக்காளி மட்டும்தான் நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா நீங்கள் 3 தக்காளி 4 தக்காளி கூட உங்கள் இஷ்டப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 2 தக்காளியை பார்த்திங்கன்னா நல்லா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை நம்ம இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். 2 தக்காளி நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்கு பார்த்திங்கன்னா உப்பு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா நல்லா வதங்கி வரும். அதனால் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டு நமக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மத்து இல்லைனாலும் பரவாயில்ல. இது 2 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா நான் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூளும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை குழம்பு மிளகாத்தூளும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கி வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சிலர் மத்து இருந்தால் நீங்கள் மத்தில் கடைஞ்சிக்கலாம். இல்லைன்னா நம்ம இப்படியே கொஞ்சம் வேக பார்த்திங்கன்னா நல்லா இலகி நல்லா இதாக வர ஆரம்பிச்சிடும் தக்காளி. நம்மளுக்கு தக்காளி நல்லா பார்த்திங்கன்னா நல்லா நம்ம மற்ற வச்சு கடையாமையே நல்லா தக்காளி இதாகி வந்திருக்கு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா கன்ஃபார்மாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் மோர் அப்டேட்ஸும் மோர் வீடியோஸும் நான் போடுவேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.